கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் வருகிறது. ஆண்டவர் என்றால் யார் என்று தெரியாத பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் வருகிறது. விசேஷமாக ஆண்டவரை அறிந்த நமக்கு உபத்திரவம் வருகிறது என்றால் நாம் ஒன்றை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் கண்டு கொள்ள முடிகிறது. அது என்னவென்றால், இங்கே கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிக வேறில்லாதபடியினால், அதாவது ஆழமான அன்பு, ஆழமான ஜெப ஜீவியம், ஆழமான வேத வாசிப்பு என்று இப்படிப்பட்டவைகள் இல்லாத போது அவர்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களாய் சீக்கிரத்திலே அவர்கள் உலர்ந்து போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அத்தோடு அந்த வசனம் நின்று விடவில்லை. அந்த உபத்திரவம் எது நிமித்தம் வருகிறது என்றால் வசனத்து நிமித்தம் தான் வருகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அவன் அதில் வேறு கொள்கிறான் என்பது எப்பொழுது தெளிவாகிறது என்றால், அந்த வசனத்தின் நிமித்தம் வேதனை வரும்போது, உபத்திரவம் வரும்போது அதை அவன் தாங்கிக் கொள்வானானால் அவன் அந்த வசனத்திலே வேரூன்ற ஆரம்பித்து விட்டான் என்பது உண்மை. ஆனால் அந்த வசனத்திற்கு நேர் எதிராய் அவன் செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சபையில் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு அநேகர் இன்றையிலிருந்தாவது நான் பொய் சொல்லக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் சூழ்நிலை எப்படி வரும் என்றால், அன்றைக்குத்தான் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நாம் வசனத்தின் நிமித்தம் உண்மையா இருக்கிறோமா அல்லது நாம் பொய் சொல்லுகிறோமா என்பதுதான் காரியம். அதாவது வசனத்தின் நிமித்தம் நாம் உண்மையா இருந்தோம் என்று சொன்னால் சில இடங்களில் பிரச்சனைகளை, போராட்டங்களை, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் நிற்பேன் என்று சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வசனத்திலே வேரூன்ற ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, நீங்களும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். வசனத்தின்படியாய் உபத்திரவம் நமக்கு வரும்போது அதை தாங்கிக் கொள்ளுகிறோமா? அதாவது வசனத்தின் நிமித்தம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இருக்கிறோமா? அல்லது நாம் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய நிலைமையில் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களாய் நம்மால் எது முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் உனக்கு வந்து கொண்டிருக்குமானால் நீ சரியான இடத்தில் இருக்கிறாய். ஆனால் நீ வேரூன்றப்பட்டிருக்கிறாயா என்பது, நீ வசனத்தின் மூலம் துன்பம் வரும்போது அதை வசனத்தினால் ஜெயித்தால் மாத்திரம்தான் உன்னை நீ நிரூபிக்க முடியும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும்போது ஏன் ஆண்டவரே எனக்கு இது என்று கேட்பதை விட்டு அதற்கு என்ன வசனத்தை சொல்லி நான் ஜெயம் எடுக்க முடியும் என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயம் ஜெயத்தை பெறுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.